ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு சைக்காலஜி டாபிக். அது வந்து வைகாட்ஸ்கிஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ வைகாட்ஸ்கி தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். வைகாட்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. ஜான் பியாஜெட்டும் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் கோல்பர்க் வந்து மாரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ வைகாட்ஸ்கி வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. பட் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச், அந்த அப்ரோச்சில் கொடுத்துருக்காரு. அதாவது சோஷியல் அப்ரோச்சில் வந்து கொடுத்துருக்கிறது தான் என்னது வைகாட்ஸ்கி தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹி பிலீவ்ட் தட் சில்ட்ரன்ஸ் திங்கிங் இஸ் அஃபெக்டட் பை தேர் சோஷியல் நாலேஜ். ஸோ வைகாட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில்ட்ரனோட திங்கிங் வந்து சோஷியல் நாலேஜால் அஃபெக்ட் ஆகப்படுகிறது. சுற்றி இருக்கிற சொசைட்டினால ஒரு சில்ட்ரனோட திங்கிங் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, லாங்குவேஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் கெய்னிங் த சோஷியல் நாலேஜ். ஒரு சோஷியல் நாலேஜ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு கடைக்காரங்கிட்டையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு தேட்டர்லையோ நம்ம வந்து பேச முடியும். ஓகே, ஸோ லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் சோஷியல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு, ஃபார் கெய்னிங் த சோஷியல் நாலேஜ். வைகாட்ஸ்கி டிஃபைன்ட் இன்டெலிஜென்ஸ் அஸ் த கெப்பாசிட்டி டு லேர்ன் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வைகாட்ஸ்கி சொல்கிறார். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம், அந்த லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வைகாட்ஸ்கி வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் இதில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா MKO அப்படின்னு சொல்கிறார், மோர் நாலேஜபிள் அதர்ஸ். மோர் நாலேஜபிள் அதர்ஸ், இதுக்கு வந்து ப்ரீஃப் கேட்கலாம், விரிவாக்கம் வந்து கேட்கலாம். MKOனா என்னன்னு கேட்கலாம். மோர் நாலேஜபிள் அதர்ஸ், அதாவது குழந்தைங்களை தவிர்த்து மற்றவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறது. குழந்தைங்க வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குறாங்க, அவங்கள விட அதிகமாக அறிவு உள்ளவங்கள்ட்டேருந்து கற்றுக்குறாங்க. அந்த MKOs கேன் பி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அடல்ட்ஸ் இன் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எக்ஸெட்ரா. அந்த MKOs வந்து யாரானாலும் இருக்கலாம், பேரண்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், அடல்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து MKOs. ஸோ குழந்தைங்க வந்து MKOஸில் கற்றுக்கும் பொழுது இன்னும் சீக்கிரமாக அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளருது அப்படின்னு சொன்னது வைகாட்ஸ்கி. ஓகே, மோர் நாலேஜபிள் பர்சன்ஸ்லேருந்து கற்றுக்கும் பொழுது அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளருகிறது அப்படிங்கிறது சொன்னது வைகாட்ஸ்கி. ஸோ வைகாட்ஸ்கி வந்து ஒரு ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஃபார்ம் போர்ட் டெஸ்ட்டு, வைகாட்ஸ்கி டெஸ்ட்டுனா ஃபார்ம் போர்ட் டெஸ்ட்டு, சரியா? அதில் வந்து சேம் ஷேப் ஹோல்ஸ் ஃபிட் இன் த சேம் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் அந்த மீஷோவில் ABCDலாம் பார்த்துருக்கீங்களா? ABCD அந்த சேம் ஷேப் எடுத்து ABCயில் வைப்போம். ஸோ அது வந்து தான் வந்து சேம் ஷேப் ஹோல்ஸ் ஃபிட் இன் த சேம் ஆப்ஜெக்ட், அது மாதிரி தான் ஃபார்ம் போர்டு வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன நம்ம சொல்ல வரோன்னா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் இன்ட்ராக்ஷன் இன்ஃப்ளூயன்சிங் த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. ஒரு சேம் ஷேப்பில் இருக்கிறத சேம் ஹோலில் தான் வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது ஒரு சொசைட்டிலேருந்து வர்ற சில்ட்ரன் வந்து அந்த சொசைட்டியை பொறுத்து தான் அதோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து வைகாட்ஸ்கி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ வைகாட்ஸ்கி வந்து ஒரு 7 அசம்ஷன் வச்சுருக்காரு. அவரோட தியரியில் ஒரு அசம்ஷன்ஸ் வச்சு சொல்கிறாரு. அசம்ஷன்ஸ் ஆஃப் வைகாட்ஸ்கி தியரி 7 மேஜர் அசம்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 7 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த்ரூ போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன், adults convey to children the way their culture interprets and responds to the world. Through formal and informal conversation, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அடல்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாரோ இருப்பாங்க. அந்த அடல்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கன்வே த சில்ட்ரன் கான்வர்சேஷன், ஃபார்மலாவோ இன்ஃபார்மலாவோ பேசுகிறாங்க இல்லையா, அந்த பேசுகிறதுல இருந்தே வந்து அந்த வீட்டோட கல்ச்சர், அந்த சொசைட்டியோட கல்ச்சரை சில்ட்ரனுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே அந்த கடை வந்து இந்த சொசைட்டியில் இப்படி தான் இருக்கும், அந்த கல்ச்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு கோயில் போகிறாங்கன்னா அந்த கல்ச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபார்முலாவோ இன்ஃபார்முலாவோ தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அந்த சில்ட்ரனுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அதனால அந்த குழந்தைங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அந்த சொசைட்டியை பொறுத்து வளருது. தாட் அண்ட் லாங்குவேஜ் பிகம் இன்க்ரீசிங்லி இண்டிபெண்ட் டூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் க்ரோத். முதல் சிறிய வயதுகள், அந்த முதல்ல இருக்கிற அந்த கொஞ்சம் வயசில் தாட்டும் லாங்குவேஜும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. தாட்டும் லாங்குவேஜும் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும்.
பட் அதுவுமே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. லாங்குவேஜுமே வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதுங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில், அதாவது பிடிச்ச மாதிரி பேசிக்கலாம், பிடிச்ச மாதிரி யோசிச்சுக்கலாம். அந்த முதல் ஃபியூ இயர்ஸில் வந்து அதுங்க வந்து என்ன நினைக்குதுங்களோ அதுதான் வந்து யோசிக்குங்க. ஓகே. தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தட் காம்ப்ளெக்ஸ் மென்டல் ப்ராசஸ் பிகின்ஸ் அஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். எப்போ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் காம்ப்ளெக்ஸ் மென்டல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நுழையிறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் போகும்போது. ஸோ ஸ்கூல் போகும்போது தான் அவங்க காம்ப்ளெக்ஸ் மென்டல் ப்ராசஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பமாகிறது. சோஷியல்குள்ளே, சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே தான் போவாங்க. அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு மென்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ராசஸே ஆகுது. ஃபோர்த் அசம்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா 2 லெவல் இருக்குது. ஸோ ஃபோர்த் அசம்ஷனை 2 லெவலாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லெவல் ஆஃப் ஆக்சுவல் டெவலப்மெண்ட், இன்னொன்று லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட். ஓகே. ஆக்சுவல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு அப்பர் லிமிட் டாஸ்க் எ சைல்டு கேன் பெர்ஃபார்ம் இண்டிவிஜுவல் அட் ஃபர்ஸ்ட். ஆக்சுவல் டெவலப்மெண்ட், ஆக்சுவலாகவே அந்த குழந்தை வந்து எப்படி வளரும் அப்படின்னா, அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி வளரும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பர் லிமிட் டாஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இதை நீயா பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது வந்து ஆக்சுவல் டெவலப்மெண்ட். அந்த குழந்தைங்க வந்து ஒரு டாஸ்க்கை வந்து அவங்களா செய்ய நினைக்கிறது, அவங்களா செய்ய ட்ரை பண்ணுறது வந்து ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டை வந்து கொடுக்கும். அண்ட் லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட் இட் ரெஃபர்ஸ் டு அப்பர் லிமிட் டாஸ்க் சில்ட்ரன் கேன் பெர்ஃபார்ம் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் MKOs. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த அப்பர் லிமிட் டாஸ்க். ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து ஒரு சில்ட்ரன் கொடுத்துட்டு அதை செய்ய சொல்லும்போது அந்த குழந்தைங்களை விட MKOs மோர் நாலேஜபிள் பர்சன்ஸை அவங்களுக்கு கூட இருக்கிறாங்க, அசிஸ்டன்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பொட்டென்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து வளரும். அதாவது இன்னும் அளவுக்கு அதிகமாக, இன்னும் வந்து சீக்கிரமாக அவங்க காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து சீக்கிரமாக வந்து கற்றுப்பாங்க. இந்த ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த பொட்டென்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பு தான் ZPD. ZPDனா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் பொட்டென்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பு தான் ZPD. ஸோ ZPDனா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சேலஞ்சிங் டாஸ்க் ப்ரொமோட்ஸ் மேக்ஸிமம் காக்னிட்டிவ் எபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சிங்காக ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போதே அது குழந்தைங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டியை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுது. ஸோ இதில் ZPDங்கிறது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ZPD கேன் பி பெர்ஃபார்ம்டு பை த அசிஸ்டன்ஸ் ஆஃப் MKOs. ZPD வந்து மோர் நாலேஜபிள் அதர்ஸை வச்சு குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டாஸ்க்கு. ஓகேவா. ஸோ ZPD இஸ் த கேப் பிட்வீன் தி ஆக்சுவல் லெவல் டெவலப்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் லெவல் டெவலப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் providing scaffolding to make the children performing in the ZPD zone. Providing scaffolding to make the children performing in ZPD zone. Scaffolding na enna? Scaffolding means the process of different levels of help is called scaffolding. Different levels of help. ஒரு குழந்தை ஒரு டாஸ்க்கை பண்ணும் பொழுது வேறு விதமாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்கஃபோல்டிங். ஸோ ஸ்கஃபோல்டிங் கொடுக்கும் பொழுது ஒரு சில்ட்ரன் இட் மேக் த சில்ட்ரன் பெர்ஃபார்மிங் இன் த ZPD zone. ZPD ஜோனில் வந்து அந்த சில்ட்ரன் வந்து ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ப்ளே அலோஸ் சில்ட்ரன் டு ஸ்கெட்ச் themselves cognitively. ப்ளே, இந்த குழந்தைங்க விளையாடுறதுங்க இல்லையா, அந்த விளையாடுறது வந்து அந்த குழந்தைங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை வளர செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.